ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரத்துடைய கதைகளும் நம்ம ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ண லீலைகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில ஸ்டோரிஸ் ரொம்ப யூனிக்காகவும் மற்றும் அந்த அவதாரத்துடைய ஸ்பெஷாலிட்டியும் ஹைலைட்டையும் மேம்படுத்தி காட்டுறது. அந்த மாதிரி கதையில் நான் உங்களுக்கு ராம அவதாரத்தில் ராம நாமத்துடைய மகிமை எப்படி சொல்லப்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கிருஷ்ணாவதாரத்துடைய கதையில் கிருஷ்ணருடைய ஒரு மெயின் கேரக்டர், எவ்வளோ அழகான கேரக்டர் இந்த கதையில் வெளியிடப்படுறது அப்படிங்கிறத இன்னைக்கான கதையில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கதையை பார்க்கலாம். சத்ரஜித் அப்படிங்கிற யாதவ குல மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் சூரிய பகவானுடைய தீவிர பக்தர். அவர் தவம் கொண்டு இருந்தபோது சூரிய பகவான் அவருக்கு காட்சி அளிக்க வரும்போது ரொம்ப பிரகாசமாக அப்படியே கண்ணெல்லாம் கூசுறது. சூரிய பகவானுடைய முகத்தையே சரியாக தரிசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த ஒரு மாலையை கேட்டுகிறார். அந்த மாலையில் ஒரு அபூர்வமான மணி இருக்கிறது. அந்த மணியின் பேர் தான் ஷியாமந்தக மணி. அந்த மணியை கழட்டி வெட்டதும் அவரை சுற்றி இருந்த எல்லா ஏரியாவுமே கொஞ்சம் மங்கலாகி கொஞ்சம் டார்க்காகி சத்ரஜித்துக்கு அவர் காட்சி அளிக்கிறார். அப்போ என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னும் போது சத்ரஜித் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அணிந்திருந்த அந்த ஷியாமந்தக மணி எனக்கு வேணும் அப்படின்னும் போது இந்த மணியை சூரிய பகவான் அவர் கேட்ட மாதிரி ஒரு பரிசாக அளிக்கிறார். இந்த ஷியாமந்தக மணி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மணியாகும். ஒரு செட் ஆஃப் ஸ்டோரிஸில் இதை யார் வச்சிருக்காளோ அவளுக்கு டெய்லியுமே 3200 தங்க மணிகள் அளிக்கப்படும். அப்போது இட் வாஸ் எஸ்டிமேட்டட் டு 72 kilograms ஆஃப் கோல்டு. அவ்வளோ செழிப்பு அந்த ஷியாமந்தக மணி டெய்லியும் தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த மணியோடைய சக்தி என்னன்னா, அதை வைத்திருக்கிற ஏரியாவில் பூகம்பமோ எந்த விதமான ஃப்ளட்டோ நேச்சுரல் டிசாஸ்டர் எதுவுமே வராது. அந்த இடம் ஃபுல்லாக செழிப்புடன் இருக்கும். இது அந்த சத்ரஜித்துக்கு அளிக்கப்படுறது. இதனால அவனும் ரொம்ப நிறைய ரிச் ஆகி அந்த இடமே நல்லா செழுமையுடன் இருக்கிறது. இதை அறிந்த கிருஷ்ணர் தன்னுடைய கசின்ஸான சத்யகி, கிருதாவர்மா, அக்ரூரா அவங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, சத்ரஜித்தாவுடைய அரகன்ஸ்க்கு எண்டே கிடையாது. அவன் நினச்சிட்டு இருக்கான் அவன் தான் ரொம்ப தலை சிறந்த ராஜா, ரொம்ப தலகணம் கூடியா இருக்கு. அவன் நாட்டுக்கு நல்லதே பண்ணாமல் ஒரு விதிமுறைகளையே மதிக்காமல் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறேன்னா, சரி நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன். அந்த ஷியாமந்தக மணி அவன்கிட்ட இருக்கிறதோட யாதவ குலத்தின் தலைவரான உக்ரஜித் கிட்டேயே ஒப்படைக்கும்படி நான் கேட்குறேன். எனக்கு அவன் எவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக என்ன பேசினாலும் கவலை கிடையாது. ஏன்னா என்னை இன்னும் பல பேர் மாடு மேய்க்கிறவன், அப்புறம் இந்த போர்க்களத்துலேருந்து ஃப்ளீ ஆனவன் அப்படின்லாம் சொல்கிறா. நான் ஜெயசந்தா வந்த சமயத்திலேயே தோற்கக்கூடிய ஒரு பேட்டிலில் நம்ம கலந்து மக்களை மக்கள் குலம் அழிவதற்கு நம்ம மக்களை காப்பாற்றுவதற்காக தான் நான் அந்த போர்க்களமே வேண்டான்னு விலகி வந்தேன். அதனால் எனக்கு என்னுடைய ஈகோவோட என்னுடைய மக்களுடைய நல்லது தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரஜித் கிட்ட பேச போகிறார். இதில் என்ன பியூட்டின்னா, சத்ரஜித்துக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. அவள் பேர் தான் சத்யபாமா. அவள் ஒரு டைமுக்கு அப்புறம் ஷீ ஃபெல் லவ் வித் கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ணருக்கு இவளுடைய லவ் ஃபீலிங்ஸ் தெரியாது. என்ன ஆகுதுன்னா, சரி சத்ரஜித் கிட்ட பேசணுன்ட்டு கிருஷ்ணர் வரேர். அப்போது சத்ரஜித்தும் கிருஷ்ணரே வரேன்னு சொல்லிட்டு நல்ல வெல்கம்லாம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு புரியலை எதுக்கு கிருஷ்ணர் அவரை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம ஷியாமந்தக மணி நீ வச்சிருக்கிறது உன்கிட்ட இருக்கக்கூடாது, இந்த யாதவ் குல தலையான உக்ரசேனர்கிட்ட தான் இருக்கணும். அதனால நீ ஷியாமந்தக மணியை கொடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது சத்ரஜித் சொல்கிறார், ஷியாமந்தக மணி என்னுடைய குடும்பத்திற்கு தான் சொந்தம். அதை நான் யாருக்கும் தரமாட்டேன். நான் கஷ்டப்பட்டு தவம் இருந்து சூரிய பகவான்கிட்டேருந்து பரிசா வாங்கினதை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? இது யார்கிட்ட இருக்கணுமோ அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். இது எனக்கு சொந்தமானது, என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இல்லை, இது இருந்தால் நம்மளுடைய நாடே செழிப்பாக ஆகிடும், எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது சத்ரஜித் அதை கேட்கவே இல்லை. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் வரும் உங்ககிட்ட ஷியாமந்தக மணி இருக்காது, ஆனால் இந்த ராஜ்யத்துக்கிட்ட இருக்கும். அதை நான் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுவேன், உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் கிளம்பிடுறாரு. இதை கேட்டோடனே சத்ரஜித்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. ஹி ஃபெல்ட் ஆங்ஷியஸ். ஆனால் சத்யபாமா என்ன பண்ணியிருந்தான்னா, ஒழிஞ்சிருந்து
கேட்டுருக்கா இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் கிருஷ்ணாவும் அவருடைய அப்பாவான சத்ரஜித்துக்கும். அப்போ வந்து அவள் ரொம்ப வந்து டிப்ரெஸ்ட் ஆகிட்டா. ஏன்னா இப்போது சத்ரஜித் வந்து கிருஷ்ணருடைய எனிமி ஆகிட்டார். அதனால் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா. இன்வைல் சத்ரஜித்தும் அவனுடைய பிரதரான பிரசேனஜித்தும் அந்த ஷாமந்தகமணியை எப்படியாவது கிருஷ்ணர்கிட்டேருந்து ஒழிச்சு வைக்கணும், அவருக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஐடியா வருதுன்னா, பிரசேனஜித் வந்து அந்த டைமண்டை வந்து மாலையாக அணிஞ்சுட்டு அதை வந்து க்ளோத்ஸில் கவர் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஆழ்ந்த காட்டுக்குள்ளே போய் மறைச்சி வச்சிடணும். அப்போ தான் வந்து தெரியாது, ஒரு குகைக்குள்ளே வச்சுட்டா கிருஷ்ணருக்கு அது தெரியாது, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா இந்த ஐடியாலாம் ஓகே ஆகுது. பிரசேஜித்தும் அடுத்த நாள் ரொம்ப ஏர்லியாகவே என்ன பண்ணுறாருன்னா பிரதர் சொன்ன மாதிரியே எல்லா ரெடியெலாம் பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போக ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் ஆறுது, இன்னும் பிரசேனஜித் வரல. அந்த என்ன ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வரல. அப்போ வந்து சத்ரஜித்தாக்கு ரொம்ப பயமாயிடுது, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், இப்போ தானே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா இன்னும் வரவே இல்லை பிரசேனஜித்து. ஸோ என்ன ஆகுதுன்னா சத்ரஜித் வந்து ஒரு ரூமரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணா தான் வந்து ஷியாமந்தகமணியே என்னுடைய பிரதர்கிட்டேருந்து திருடிட்டான், அவன் என்னுடைய பிரதரையும் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இப்போ டைமண்டையும் காணும், என்னுடைய பிரதரையும் காணும், சின்ன வயசுலேயே வந்து வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு இப்போ அடல்ட் ஆகி வந்து அவர் ப்ரமோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷியாமந்தகமணியெல்லாம் வந்து திருடி வச்சுட்டு ஒரு ஆட்களெல்லாம் கடத்தி வச்சுட்டு ஒரு திருடனாக ஆகிட்டார். இவர் தான் வந்து என்னுடைய பிரதரோடைய டிஸப்பியரன்ஸ்க்கான காரணமாக இருக்கும், என்ன மாதிரி இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படி இப்படின்னு ரூமரெல்லாம் கலப்ப ஆரம்பிக்கிறார். எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் ஒரு வில்லேஜில் இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாலும் அதை அப்படியே நம்பிடுவா. அதனால் வந்து எல்லாரும் இந்த நியூஸ் ஃபுல்லாக வைல்ட் ஃபயர் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுறது. அப்புறம் கிருஷ்ணருக்கு அதில் படும்போது அவர் சொல்கிறார், நான் இதை கண்டிப்பாக பண்ணல, இது அப்சல்யூட்லி ஃபால்ஸு, நான் ஷியாமந்தகமணியை திருடலை, அது மட்டும் இல்லாமல் பிரசேனஜித் எங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு அப்பாவி. இப்போ வந்து சத்ரஜித் வந்து நான் தான் வந்து என்னமோ திருடி வச்சுருக்கிற மாதிரி பேசுகிறான், இது என்னுடைய கடமை, என் மேலே போட்டிருக்கிற வீண் பழி வந்து தீர்க்கணும், அதனால நானே அந்த காணாமல் போன டைமண்டை கண்டுபிடிச்சி என்னுடைய அப்பாவித்தனத்தை ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புறப்படுறார். மீதி கதையை நம்ம நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீதழுப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தார் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன்வாசகன் ஆற்றாதே வந்து உன்னடி பணியோமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோரம் பாவாய் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி நீதளிப்ப ஆண்டாள் திருவடிகளே சொல்லும்.